நான் பாருங்க, இன்னும் அடுத்த வீடு ஆளெல்லாம் வெளியே போக முடியாமலும் எடுக்க முடியாமலும் நான் இங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க. டைட்டஸ் அவங்க வீடு இது. நான் பாருங்கப்பா, இந்த வீடு எல்லாம் தண்ணி. இந்த மக்கள் இன்னும் எங்கே போகணும்னு தெரியல, எப்படி சமைக்க போகிறாங்க, எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல. பாருங்க, ஆளெல்லாம் போக முடியாமல் இருக்குது, அந்த அளவில் தண்ணி. எனக்கே முட்டளவுக்கு மேலே இருக்குது தண்ணி, தண்ணி இருக்குது பாருங்க. அந்த வீடெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி. பாருங்க, அந்த ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குன்னு பாருங்க. இது பலவே மறைச்சி வச்சுருக்கு, இருந்தாலும் தண்ணி போகாமல் இருக்குமா? தண்ணி போக தான் செய்யும். இங்கே பாருங்கள், வீடு ஃபுல்லு. இது அவங்க பேர் தெரியல, நம்ம ஷெரி கோல் கீப்பர் ஷெரி இருக்கான்ல, அவங்க வீடு. இந்த பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி. இந்த ஆளுக்கு எப்படி கிளியர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எப்படியும் ஏரியாவில் உள்ள மொத்த வீடு அப்படியே இருக்குது. 2-3 நாள் ஆகும் போல். பாம்பு கோரி வீத்துட்டு இருக்கு பாருங்க. தண்ணி சும்மா வந்தவண்ணம் தான் இருக்குது பாருங்கள். கடல் தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு பாருங்கள். அதான் ஓடிட்டு இருக்கு, கடல்ல இருந்து இங்கே வந்துட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி. அந்த வீடெல்லாம் ஃபுல்லு, ஆளெல்லாம் மாற்றியாச்சு மேக்சிமம் ஆளுங்களை. இப்போ ஒவ்வொரு வீடாக பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். கடல் தண்ணி எப்படி புளி மாதிரி ஓடி வாரன்னு பாருங்கள். எவ்வளோ இதெல்லாம் நம்ம வீடுகளுக்கு இடையில் ஓடி வர தண்ணி. இதெல்லாம் கடல்ல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு அப்பால் இருக்கிற இடமாகும். இங்கே பாருங்கள் எப்படி ஓடி வருதுன்னு பாருங்கள். தண்ணி எல்லாம் கடல் தண்ணி பாருங்கள்.